இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவுடைய மீன் அதாவது சராசரி கொடுத்துட்டாங்க. சராசரி கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டேட்டால ஒரு மிஸ் ஆகி எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, முகடு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த டேட்டாவுடைய மீன் 14 எப்படி கிடைச்சிருக்கும்? இந்த கொடுத்துருக்க 7 டேட்டாவையும் ஆட் பண்ணி 7ஆல டிவைட் பண்ணா கிடைச்ச ஆன்சர் தான் 14. அப்போ முதல்ல இந்த எக்ஸோட மதிப்பு முதல்ல பார்ப்போம். எக்ஸை கண்டுபிடிப்போம். இந்த எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணும் பாருங்க. எக்ஸ் 2 எக்ஸ் இருக்கா? அந்த 2 எக்ஸ் போக இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஒரே ஒரு இடத்துல -2 இருக்கு. இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ண 66. 66ல 2 கழிச்சிட்டோம்னா 64 வரும். 64 இஸ் ஈக்குவல் டு 14. இந்த 7 மேல கொண்டு போயிடுவோம். பெருக்கல் 7 மாறிடுச்சு. 2x + 64 இஸ் ஈக்குவல் டு 14 × 7 எவ்வளவு? 98. நமக்கு தேவை எக்ஸ். அப்ப 98 இந்த +64 ரைட்ல வரும்போது -64 மாறிடும். அப்ப 2x இஸ் ஈக்குவல் டு 8ல 4 போச்சுன்னா 4, 9ல 6 போச்சுன்னா 34. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 34/2. எக்ஸோட வேல்யூ என்ன? 17. ஓகே, இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின்ல எக்ஸோட வேல்யூ மட்டும் கேட்கல, முகடு என்னன்னு கேட்கிறாங்க. முகடுக்கு இந்த டேட்டா கம்ப்ளீட் ஆகணும் இல்லையா? என்ன வரும்? 11, 15, 17, எக்ஸ் பிளஸ் 1. எக்ஸோட வேல்யூ என்ன? 17. 17 + 1 என்ன ஆயிரும்? 18ஆ மாறிடும். அடுத்து 19. எக்ஸ் -2. எக்ஸோட வேல்யூ என்ன? 17. 17 - 2 15. அப்புறமா ஒரு 3. இப்ப நமக்கு டேட்டா கம்ப்ளீட்டா கிடைச்சிருச்சு. கேள்வி என்ன? முகடு. ஒரு டேட்டால எந்த நம்பர் அதிக முறை ரிப்பீட் ஆயிருக்கோ அதுக்கு பேர் தான் முகடுன்னு பேரு. அப்ப இந்த கேள்வியில 15ஆம் நம்பர் 2 முறை வந்துருச்சு. இதான் மேக்சிமம் டைம் வந்திருக்கு. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? 15 என்பது இந்த புள்ளி விவரத்தினுடைய முகடு. ஓகே, தேங்க்யூ.